21.4 Tobacco abuse. Tobacco is obtained from the tobacco plant Nicotiana tobacum and Nicotiana rustica. The dried and cured leaves of its young branches make the commercial tobacco used worldwide. Addiction to tobacco is due to nicotine and alcohol present in it. So, இப்போ நம்ம இது வந்து எங்கேருந்து கிடைக்குது, இந்த டொபேக்கோ அப்படிங்கிற அந்த புகையிலை நமக்கு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொபேக்கோ பிளான்ட்லேருந்து. அது என்ன அந்த பிளான்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிக்கோட்டியானா டொபேக்கம் அப்படிங்கிற பிளான்ட்லேருந்தும் நிக்கோட்டியானா ரஸ்டிகா அப்படிங்கிற பிளான்ட்லேருந்து தான் நமக்கு புகையிலை அப்படிங்கிறது வந்து கிடைக்குது. ஸோ இந்த பிளான்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் பாருங்கள். ஸோ நிக்கோட்டியானா டொபேக்கம் அப்படிங்கிறது இந்த பிளான்ட் தான். ஸோ நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். இதுதான் இந்த பிளான்ட். இந்த பிளான்ட்டோட நேம் தான் நிக்கோட்டியானா டொபேக்கம் அப்படிங்கிற நேம், சயின்டிஃபிக் நேம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிக்கோட்டியானா ரஸ்டிகா அப்படிங்கிறது வந்து இந்த பிளான்ட் தான். ஸோ இந்த பிளான்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நிக்கோட்டியானா ரஸ்டிகா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பிளான்ட்லேருந்து தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புகையிலை அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து நமக்கு கிடைக்குது. The dried and cured leaves of its young branches make the commercial tobacco used worldwide. ஸோ இந்த பிளான்ட்லேருந்து பார்த்திங்கன்னா அந்த யங் லீவ்ஸ் அந்த இலைகளை வந்து பறித்து நல்லா காய வைப்பாங்க, நல்லா ட்ரை பண்ணி நல்லா க்யூர் பண்ணி அந்த லீவ்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகையிலைக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ப்ராடக்டாக கொண்டு வரதா கமர்ஷியல் டொபேக்கோ அப்படின்னு சொல்கிறது. ஸோ சிகரெட்டு, பீடி இந்த மாதிரி நல்லா காய வச்சு உருவாக்குறதா வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் டொபேக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி உருவாக்கி வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டு வைடில் வந்து இதை மேக் பண்ணுறாங்க, உருவாக்குறாங்க. இந்த மாதிரி புகையிலை பயன்படுத்தி ஒரு கமர்ஷியலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டாக ஒரு டொபேக்கோ ப்ராடக்ட் மாதிரி வேர்ல்டு வைடில் இதை வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. Addiction to tobacco is due to nicotine and alcohol present in it. ஸோ எதனால் நம்ம மனிதர்கள் வந்து இதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகுறாங்க, அது வேணும், அது பயன்படுத்தி ஆகணும் அப்படின்ட்டு ஒரு நிலைமைக்கு வராங்க. டெய்லியும் அது வந்து பார்த்திங்கன்னா சிகரெட் பிடிக்கிறது. ஸோ இதெல்லாம் எப்படி அந்த அடிக்ஷன் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் நிக்கோட்டின் அப்படிங்கிற ஒரு ஆல்கலாய்டு வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ அதுதான் வந்து ஒரு காரணமாக இருக்குது. அந்த அடிக்ஷன், அந்த பொருளுக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆகிறதுக்கு வந்து காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிக்கோட்டின் வந்து அதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நிக்கோட்டின் இஸ் ஸ்டிமுலண்ட். நிக்கோட்டின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஸ்டிமுலண்ட், தூண்டி விடக்கூடிய ஒரு ஸ்டிமுலண்ட். அதே மாதிரி ஹைலி ஹார்ம்ஃபுல், ரொம்ப வந்து அதிக தீமையை கொடுக்கக்கூடிய ஒரு பாய்சனஸ், ஒரு விஷமான ஒரு சப்ஸ்டன்ஸ், ஒரு விஷத்தன்மை கொண்ட ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். Tobacco use. Tobacco is used for smoking, chewing and snuffing. Inhaling tobacco smoke from cigars, cigarettes, beedies, pipes, hookah is called smoking. Tobacco in powder form is chewed with a pan. When powdered tobacco is taken through nose, it is called snuffing. ஸோ எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டொபேக்கோ வந்து யூஸ் பண்ணுறாங்க, எந்த விதத்துலலாம் அந்த புகையிலையை வந்து பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ புகையிலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுறது. ஸோ அந்த ஸ்மோக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்ஹேல் பண்ணுறது ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி புகையிலை வாயில் போட்டு மெல்றது வந்து ச்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த காலத்தில் இருக்கவங்க அதிகமாக பயன்படுத்தின மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ச்விங். இப்போ இருக்கவங்க வந்து அதிகமாக பயன்படுத்துறது இப்பயும் இருக்காங்க ச்விங். இப்பயும் நிறைய பேர் வந்து புகையிலை வாயில் போட்டு மெல்ற பழக்கம் இருக்குது. ஆனாலும் ஸ்மோக்கிங் ரொம்ப ஜாஸ்தியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் ஸ்னஃபிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா புகையிலை வந்து ஒரு பவுடர் ஃபார்மில் மூக்கு வழியாக எடுத்துக்கிறத வந்து ஸ்னஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா டொபேக்கோ ஸ்மோக்கை வந்து எப்படிலாம் இன்ஹேல் பண்ணுறாங்க, எந்தெந்த பொருள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா இன்ஹேல் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா சிகரெட், பீடி, பைப், ஹுக்கா இந்த மாதிரி பல இதத்தை வந்து பயன்படுத்தி டொபேக்கோ ஸ்மோக்கை வந்து பார்த்திங்கன்னா இன்ஹேல் பண்ணுறாங்க. இந்த ப்ராடக்ட் எல்லாமே தான் நம்ம இதன் மூலிமா இன்ஹேல் பண்ணுறதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்மோக்கிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதெல்லாமே ஸ்மோக் பண்ணுறதுக்காக இருக்கக்கூடிய பொருட்கள். ஸோ இதுதான் டைப்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ புகைப்பிடித்தலில் என்னென்ன வகை இருக்குது, என்னென்ன டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத இங்கே கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு பிக்சர் கூட நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இட்ஸ் டைப்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். சிகரெட், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹுக்கா, சிகரெட், நேச்சுரல் சிகரெட். ஸோ இது எல்லாமே வந்து டைப்ஸ் ஆஃப் சிகரெட்ஸ். அதனால் என்னென்ன விளைவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கீழே டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்து வந்து என்னென்ன விதத்தில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொபேக்கோ இன் பவுடர் ஃபார்மில் வந்து பார்த்தீங்கன்னா மெல்றது வித் பேன். ஸோ வென் பவுடர் டொபேக்கோ இஸ் டேக்கன் த்ரூ நோஸ், அதே அந்த பவுடரை வந்து பார்த்திங்கன்னா அந்த புகையிலினுடைய அந்த ஒரு பவுடரை வந்து மூக்கு வழியாக எடுத்துக்கிறத ஸ்னஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ மெல்றது, ஸ்மோக் பண்ணுறது, மூக்கு வழியாக எடுத்துக்கிறது, இந்த மாதிரி பல விதத்தில் வந்து பயன்படுத்துகிறாங்க.
21.4.2. ஸோ அடுத்ததான் ஸ்மோக்கிங் ஹசார்ட்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் டொபேக்கோ பற்றி பார்க்கலாம். அதாவது ஸ்மோக் பண்ணுறதுனால ஏற்படக்கூடிய ஆபத்து ஹசார்ட் என்ன, அதே மாதிரி அந்த டொபேக்கோ அந்த புகையிலையினால் என்னென்ன வந்து விளைவுகள் ஏற்படும், ஸோ அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். When smoke is inhaled, the chemicals get absorbed by the tissue and cause the following harmful effects. ஸோ நீங்கள் வந்து புகை பிடிக்கும் போது அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் வந்து நம்ம டிஷ்யூ மூலிமா அப்சர்வ் பண்ணி பல பிரச்சனைகளை ஏற்படுத்துது. ஸோ இங்கே பாயிண்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த ஃபாலோயிங் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ். ஸோ இது எல்லா ப்ராப்ளத்தையும் இங்கே ஒவ்வொரு பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த எல்லா ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸும் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா benzopyrene and polycyclic hydrocarbons present in tobacco smoke is carcinogenic, causing lung cancer. ஸோ அது பார்த்தீங்கன்னா benzopyrene and polycyclic hydrocarbon அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஒரு கெமிக்கல்ஸ். ஸோ அந்த கெமிக்கல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கார்சினோஜெனிக் அப்படின்னாவே அது வந்து கேன்சரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ், அது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஆனால் அதனால் நம்ம உடம்புக்கு கேன்சர் அப்படிங்கிறது வந்து ஏற்படுத்தும் அப்படின்னா அந்த பொருளை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கார்சினோஜெனிக் ஃபுட், கார்சினோஜெனிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் ஏற்பட வாய்ப்புண்டு, ஏற்படுத்தும் அப்படின்னா அதை கார்சினோஜெனிக் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கார்சினோஜெனிக் பார்த்திங்கன்னா சப்ஸ்டன்ஸ் வந்து இந்த டொபேக்கோ ஸ்மோக்கில் வந்து இருக்குது. ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பென்சோபைரின் அண்ட் பாலிசைக்ளிக் ஹைட்ரோகார்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டொபேக்கோ ஸ்மோக்கில் வந்து இந்த கெமிக்கல்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு லங் கேன்சரை ஏற்படுத்தக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் பாயிண்ட், கேசஸ் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் த்ரோட் அண்ட் bronchi லீடிங் டு கண்டிஷன்ஸ் லைக் bronchitis அண்ட் பல்மனரி டியூபர்குலோசிஸ். ஸோ ஸ்மோக் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட த்ரோட்லேயும் சரி, ஸோ நம்மளோட த்ரோட்லேயும் அதே மாதிரி நம்மளோட பார்த்திங்கன்னா மூச்சுக்குழல் வழியாக வந்து இந்த bronchitis, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா bronchi அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து இந்த லாங்காக ஒரு டியூப் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து மூச்சுக்குழல் அப்படின்னு தமிழில் சொல்லுவோம், ஆனால் இங்கிலீஷில் வந்து விண்ட் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் இருந்து பிரான்ச்சாக பிரியுது பார்த்தீங்களா, 2 பிரான்ச்சாக பிரியுதுல. ஸோ இதுதான் வந்து bronchi அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த பக்கமும் இது ரெண்டுமே bronchi. ஸோ அதில் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நுனியில் வந்து குட்டி குட்டி முடிச்சு மாதிரி இருக்கும், அது ஆல்வியோலே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த bronchiயில் என்ன ஆகும் அப்படின்னா இன்ஃப்ளமேஷன் ஏற்படும். ஸோ இதனால் என்ன கண்டிஷன்ஸ் உருவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா bronchitis அண்ட் பல்மனரி டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏற்பட்டுடும். அது எதனாலனா இதில் ஏற்படக்கூடிய பாதிப்புனால தான். ஸோ இது எப்படி அப்படிங்கிறது நான் இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ லங்கில் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் வந்து bronchioles அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அடைப்பு ஏற்படும். நம்ம ஸ்மோக் பண்ண உள்ளே எப்படி வந்து அடைப்பு ஏற்படுது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்படி தான் வந்து மாறிடும். ஸோ இதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு bronchitis அப்படிங்கிற கண்டிஷன் ஏற்படுது. அதே மாதிரி பல்மனரி டியூபர்குலோசிஸ் அப்படிங்கிறதும் ஏற்படுது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லங் alveoli டிக்ரீஸ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கேஸ் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கேஸ் எம்பசைமா. ஸோ அதாவது பார்த்திங்கன்னா இதுதான் வந்து alveoli, அதனோட நுனியில் இருக்கும் இது. ஸோ இந்த பார்த்திங்கன்னா முடிச்சா இருக்குல்ல, இதுதான் alveoli. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகிற அந்த சர்ஃபேஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும், அதில் பாதிப்பு ஏற்பட்டு இப்படி மாறிடும். ஸோ நல்லா இருந்து பாருங்கள், நல்லா இருக்கக்கூடிய alveoli எப்படி இருக்குது, அதுவே வந்து ஒரு எம்பசைமா பாதிக்கப்பட்ட ஒரு alveoli எப்படி இருக்குது அப்படிங்கிறதுக்கான பிக்சர் தான் இது. ஸோ நம்மளோட லங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரான்ச்சஸ்க்கு நுனியில், ஸோ இந்த bronchioles நுனியில் வந்து பார்த்திங்கன்னா முடிச்சா இருக்கும், அதுதான் alveoli அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கக்கூடிய alveoli. இதுவே வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பாதிப்பு ஏற்பட்டது, ஸ்மோக்னால அது பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அந்த டேமேஜ்டான alveoli இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த லங்கில் பாருங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய alveoli எல்லாமே டேமேஜ்டாக இருக்குது. அதுதான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஜூம் பண்ணி பாக்ஸ் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா alveoli தான் வந்து நமக்கு வந்து கேஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது எக்ஸ்சேஞ்ச் எங்கே நடக்கும் அப்படின்னா இந்த alveoli தான் நடக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சர்ஃபேஸ் வந்து குறையிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏற்படுது. ஸோ நெக்ஸ்ட் 4th பாயிண்ட் பார்த்திங்கன்னா கார்பன் மோனாக்சைடு ஆஃப் டொபேக்கோ ஸ்மோக் பைண்ட்ஸ் த ஹீமோக்ளோபின் ஆஃப் RBC அண்ட் டிக்ரீஸ் இட்ஸ் ஆக்சிஜன் கேரிங் கெப்பாசிட்டி கேசிங் ஹைபாக்சியா இன் பாடி டிஷ்யூ. ஸோ கார்பன் மோனாக்சைடு, அந்த டொபேக்கோ ஸ்மோக்கில் இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடு என்ன பண்ணணும்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய RBCயோட ஹீமோக்ளோபினோட போய் பைட் ஆகுது. ஸோ அதனால் என்ன எஃபெக்ட் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜனை கொண்டு போகிற அந்த ஒரு தன்மை வந்து குறைஞ்சி போயிடுது. ஸோ அதனால் ஹைபாக்சியா அப்படிங்கிறது நம்ம பாடி டிஷ்யூக்கு வந்து ஏற்படுது. ஸோ ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை.
ஸோ ஆக்சிஜன் கேரி பண்ணுற அந்த ஒரு தன்மை குறையுதுனாவே வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ட்ராபேக் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு செல்லுக்கும் வந்து எனர்ஜி தேவை அப்படின்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் அதே மாதிரி ஆக்சிஜன் இது ரெண்டும் ஒன்று சேர்ந்தால் தான் அந்தந்த செல்லுக்கு பாடியில் இருக்கக்கூடிய எல்லா செல்லுக்கும் எனர்ஜி அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது வந்து கம்மியாயிடுச்சு அப்படின்னா செல்லுக்கு போகிற எனர்ஜி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்மியாயிடும். ஸோ ஆக்சிஜன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதுவே வந்து அதனோட கேரி ஆகிற அந்த ஒரு தன்மையை வந்து குறையுது அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ட்ராபேக் அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. ஸோ 5th பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு பிளட் ப்ரெஷர் கேஸ்ட் பை ஸ்மோக்கிங் லீட்ஸ் டு இன்க்ரீஸ்டு ரிஸ்க் ஆஃப் ஹார்ட் டிசீஸ். ஸோ பிளட் ப்ரெஷர் வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்கும் ஸ்மோக் பண்ணுறதுனால. அதனால என்ன ஆபத்து ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசீஸ் ஏற்படுறதுக்கான ஒரு ரிஸ்க் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாயிண்ட் கேசஸ் இன்க்ரீஸ் தி கேஸ்ட்ரிக் செக்ரேஷன் விச் லீட்ஸ் டு கேஸ்ட்ரிக் அண்ட் டியோடினல் அல்சர். ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா கேஸோட அந்த செக்ரேஷன் வந்து அதிகரிக்குது. ஸோ அதனால் கேஸ்ட்ரிக் ஏற்படுது அதே மாதிரி டியோடினல் அல்சர் ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 7th பாயிண்ட் பார்த்திங்கன்னா டொபேக்கோ சுவிங் கேசஸ் ஓரல் கேன்சர். புகையிலையே மென்று சாப்பிட்ற பழக்கம் கொண்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரல் கேன்சர் மவுத் கேன்சர் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 21.4.3ல ப்ரிவென்ஷன் ஆஃப் ஸ்மோக்கிங். நோயிங் தட் டேஞ்சர் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் chewing tobacco, adolescents and the old people need to avoid these habits. Proper counseling and medical assistance can help an addict to give up the habit of smoking. ஸோ எப்படியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அது தடுக்கிறது ஸ்மோக் பண்ணுறதை எந்தெந்த விதத்தில் தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த காலத்து பசங்க வந்து பார்த்திங்கன்னா எதெல்லாம் ஆபத்தோ அதெல்லாம் தான் தேடி போய் பண்ணுவாங்க. ஏன்னா இப்போ அது ஒரு ட்ரெண்டாகவே வச்சுருக்காங்க. அதுவும் சொல் பேச்சு கேட்குறது அப்படிங்கிறது வந்து இந்த காலத்து பசங்கக்கிட்ட நம்ம பார்க்க முடியாது. டக்குன்னு ஒன்று சொன்னாங்க அப்படின்னா அதை பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஒபீடியன்ட் அப்படிங்கிறது வந்து இந்த ஜென்ரேஷனுக்கு கிடையாது. அது சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி பெரிய பசங்களாக இருந்தாலும் சரி பெரிய பொண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ இப்போ இருக்க ஹேபிட் வந்து இதுதான். ஏன்னா இப்போ யாராவது சொல் பேச்சு கேட்டால் அப்படியே ரொம்ப ஒரு அதிசயம் நடந்த மாதிரி தான் பார்க்குறதா இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு கேட்குதே அந்த பையன் கேட்குறானே அப்படின்னு ஒரு பெரிய அதிசயமாக தான் இருக்குது. ஏன்னா கேட்குறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் இல்லை எனக்கு தெரிஞ்சு. நோயிங் த டேஞ்சர்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங். ஸோ இதனோட ஆபத்து என்ன அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸ்மோக்கிங் பண்ணுறதுனால என்னென்ன ஆபத்தெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி அந்த புகையிலை வந்து மெல்றதுனால ஸ்விங் பண்ணுறதுனால என்னென்ன வந்து டேஞ்சர்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா adolescents and old people need to avoid this habit. ஸோ இளம் வயது பெண்கள் ஆண்கள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு பீப்புள் ஸோ வயதானவங்களும் சரி எல்லாருமே வந்து இந்த ஹேபிட்டை வந்து அவாய்ட் பண்ணணும். ப்ராப்பர் கவுன்சிலிங் அண்ட் மெடிக்கல் அசிஸ்டன்ட் கேன் ஹெல்ப் அண்ட் அடிக்ட் டு கிவ் அப் த ஹேபிட் ஆஃப் ஸ்மோக்கிங். ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் கவுன்சிலிங் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்கணும். ஒரு மெடிக்கல் அசிஸ்டண்ட்டு ஸோ மருத்துவ ரீதியாகவும் சரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து ஒரு ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு இந்த மாதிரி அடிக்ட் ஆகாமல் அவங்க அதிலேருந்து விடுபடுறதுக்கு அந்த ஹேபிட்டை விட்டு வெளியே வரதுக்கு அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸ்டாப். ஓகே. ஸ்மோக் பிடிக்கக்கூடாது. ஸ்டாப் டொபேக்கோ. புட் இட் அவுட் பிஃபோர் இட்ஸ் புட் யூ அவுட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.